வாழைப்பழம், கோதுமை மாவு, ரவா இது மூணையும் சேர்த்து சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பனானா பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது முழுகிற அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும், பாகுப்பதம் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சும் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் அரை கப் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் இல்லாட்டினாக்கா கொஞ்சம் எண்ணெய், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பால் வெல்லம் மெஷர் பண்ணமோ அதே கப்பால் அரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரை கப் ரவா சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வறுத்த ரவா சேர்த்திங்கன்னா இதை நிறைய நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரவா நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுன வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகுக்கு நம்ம கம்பிப்பதம் எதுவும் பார்க்கல, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சிருந்தது, அவ்வளோதான். ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கோதுமை மாவு நல்லா வறுப்பட்டு ரவாவும் வறுப்பட்டு இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட பனானா சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைப்பாகு, ரவா, கோதுமை மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சோம் இல்லையா வாழைப்பழம், அது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் பீசஸாக இருந்தால் கூட நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறப்ப அது நல்லா மசிஞ்சிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா ப்ரௌன் கலராக இருந்ததுனாக்கா நமக்கு ஃபுட் கலர் தேவைப்படாது. இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, அதனால் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் அப்படி சேர்த்திங்கன்னா கூட இது நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லாவே வரும். எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படாது. ரொம்ப கரண்டியில் ஒட்டுற மாதிரி வந்ததுன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட், ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான், கடாயில் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் பசுமன் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா போதும். ஈஸியாக இதை பீசஸ் போடுறதுக்கு வரும். மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவிக்கோங்க. நான் இதை சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதில் வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.